இது வந்து மார்ச் 18ஆம் தேதி அன்னியாருடைய பிறந்தாள் அன்னைக்கு இந்த நீர்மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் திருவிழாவும் நீர்மோர் பந்தலும் அன்னைக்கு திறக்கப்பட்டது. தொடர்ந்து இன்னைக்கு 3வது மாதமாக நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய தலைமை கழகத்தில் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு போன்றத தாகம் தீர்க்கக்கூடிய பொருட்களை நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 3வது மாதமாக கொடுக்குறோம். எல்லாம் அரசியல் சூழ்ச்சி தான் இதில். அவர் நடித்து வெளிவரக்கூடிய இந்த படத்துக்கு ஏகப்பட்ட தடைகள் வருது. 23ஆம் தேதியே ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆடியோ ரிலீஸ்லாம் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் இது வந்து தேட்டர் கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அவருக்கு கிடைக்கணும், அது கிடைச்சி அவருடைய கேப்டனுடைய அரசியல் வாரிசா பெரிய தம்பியும் திரைத்துறை வாரிசா சின்ன தம்பி இதை சிறப்பாக செய்யணும். அவருக்கு எல்லாமே இந்த திரைத்துறை ஆதரவாக இருக்கணும். அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றி பெறணும். அது எதனால் இது நடக்குதுன்னு தெரியல. எதோட காழ்ப்புணர்ச்சியா இல்லை வந்து அரசியல் பழிவாங்கும் நோக்கமானு தெரியல. இது எதுவாக இருந்தாலும் அவர் வந்து அவருடைய படம் நல்லா ரிலீஸ் ஆகி வெற்றி பெறணும். அதுதான் எங்களுடைய தேமுதிக தொண்டருடைய ஆசை. பண்ணணும் தான், பண்ணால் நல்லா இருக்கும். கேப்டன் மாதிரி கேப்டனுக்கு அடுத்து நம்மளுக்கு எங்கள் திரைத்துறை வாரிசு எங்கள் சின்ன தம்பி சண்முக பாண்டியன் தான். அவரு கேப்டன் மாதிரியே திரைத்துறையில் சாதிக்கணும், பல வெற்றிகளை பெறணும்னா இந்த மாதிரி அவங்களாம் ஊக்கம் கொடுக்கறது நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பாக அவருக்கு தான் கிடைக்கணும். அவரோட வாரிசு அவரு தானே, அதனால அவருக்கு தான் கிடைக்கணும். அதுதான் நியாயம், அதுதான் நல்லது. படம் அவருக்கு கொடுக்கும்போது இன்னும் நல்லா சிறப்பாக அந்த படம் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி இந்த படமும் ஓடும். அது மாதிரி எடுக்கின்ற கண்டிப்பா ஏதாவது இருக்கும். அது மாற்றம் வரணும்ல, மாற்றம் வரணும். இவரும் திரைத்துறையில் சாதிக்கணுன்ற போது அது மாதிரி நல்ல கதைக்கு நல்ல டைரக்டர் வரும்போது அது நல்லா தான் இருக்கும். ஆனால் எங்கே வரீங்க? காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா? ஆமாங்க. படங்கள்லாம் பார்த்து எல்லா படமும் பார்த்தாரு. பார்க்கும்போது என்ன ஞாபகம் வந்து சொல்ல முடியல. நான் எங்கள் ஊருக்கே வந்திருக்காரு தேர்தல் டைமில் எங்கள் வீட்டுக்கு. தேர்தல் டைமில் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்ப டைமில் வந்தார். இல்லை நாங்கள் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது கூட எங்களுக்கு கவனிச்சு தான் நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. நாங்கள் திண்டிவனத்துலேருந்து வரேங்க. நான் விஜயகாந்த் ரசிகர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஒலக்கூர் ஒன்று கீழ்பசார்லேருந்து வரேன். பயங்கர ரசிகர் தான், நல்லா இருக்கு. இருக்கும்போது அவர் அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாரு, இல்லாதப்பே இங்கே வந்து அவருக்கு நடந்துச்சு. இல்லை வீட்டிலே கொடுக்குறாரு. 12 மணிக்கு வீட்டில் கொடுக்காங்க. அவர் ஷூட்டிங் போனால் கூட வீட்டில் கொடுப்பாரு. யாராவது கொடுக்க சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் பட் இங்கேயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு. ஒரு நினைவுன்றது வந்து அவர் உயிரோடு இருக்கிற மாதிரி தான் நினைவு வருது, வேற எதுவும் இல்லை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு படைத்தலைவன் ஒரு படம் வரப்போகுது. ஆமாம், வரப்போகுது. ஆமாம், இப்போ ரமணா 2 கூட எடுக்க போகிறாங்க. ஆமாம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பண்ண போகிறாங்க, ரமணா 2 பண்ண போகிறாங்க. நல்லா இருக்கு, நல்லா அருமையாக இருக்கு. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேங்கப்பா. முடியவே இல்லை, 1.5 வருஷமாக வரணுன்ட்டு. இன்றைக்கி தான் அதுக்கு கிடச்சிது தரிசனம். நான் பார்க்கணுன்னு வந்திருக்கோம். விஜயகாந்த் சார்னா ரொம்ப உயிர் எனக்கு. அவர் படம்னா ஒன்று விடாமல் வைப்பேன், ரொம்ப பிரியம். எனக்காக தான் இன்றைக்கி வந்ததே. என்ன படம் உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு நரசிம்மா ரொம்ப பிடிக்கும், ரமணா பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து பேரரசு பிடிக்கும். எல்லா படமே பிடிக்கும், இதெல்லாம் இல்லை, எல்லாமே ரொம்ப பிடிக்கும். போட்டால் அந்த படம் தான் பார்ப்பேன். நாடகம் கூட வைக்க மாட்டேன் பசங்களுக்கு. அதான் வந்துச்சு எனக்கு ரொம்ப. எப்படி சொல்றது, அங்கேயே இருந்தேன். ஒரு 10-15 மணி நேரத்துக்கு மேலே அங்கேயே இருந்தேன். வரவே மனசு வரல. அதுக்கப்புறம் சரி இப்போ கிளம்பணுமே சொல்லிட்டு பாப்பாலாம் சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு செம்மையாக இருந்தது. சாப்பாடெலாம் ஒன்றும் குறை இல்லை. திருப்பி ஒரு ஷிஃப்ட்டு போய் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் போனோம்.
அவர் பையன் நடிக்கிறாங்க படத்துல. ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன், ஃபோன்ல பார்த்துருக்கேன். கண்டிப்பா படமும் வந்தா போய் பார்க்கணும், குடும்பத்தோட போய் பார்க்கணும். எதிர்பார்த்துன்னு இருக்கோம். 23ஆம் தேதியே வருது சொன்னாங்க, தள்ளி போயிடுச்சு. அதான் வரலையேன்னு ஒரு மன கஷ்டம் தான். 23ஆம் தேதி வந்ததுன்னா ஃபர்ஸ்டா நாங்க தான் போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஐயோ தெரியுமாவா? உறுப்பினர் நானு வேலைச்சேரியில கோபால் இருக்கிறாரு, அவரால் அறிமுகம். எவ்வளோ லேப்டாப்பு புடவைங்க எல்லாம் எனக்கு கொடுத்து நான் கொடுத்தேன் எல்லாருக்கும் வாங்கி வேலைச்சேரியில். அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஐயாவும் கட்சியில் இந்த மாதிரி வராமல் போயிட்டாரு. கட்சிக்காக இவர் மாதிரி தொண்டு செஞ்சவங்களும் சொத்து வித்து செஞ்சவங்களும் யாருமே கிடையாது. ஐயா மாதிரி செஞ்சவங்க யாருமே இல்லை. எம்ஜிஆர் இவர் தான், எம்ஜிஆர் ஐயா இவர் தான், அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போவும் சொல்லியிருக்கேன், அங்கே மீட்டிங் போட்டாங்க திருநூரில் வந்துட்டேன். இப்போவும் சொல்லியிருக்கேன், எங்கே மீட்டிங் போட்டாலும் எனக்கு கூப்பிடுங்க, நான் வரேன்னு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்துக்கிறேன். திருநின்ற ஊர் வேலைச்சேரியில் இருந்த முதல்ல. வேலைச்சேரியில் இருக்கும்போது இப்போ அந்த இடம் ஃபுல்லாக நாங்கள் போய் ஆட்டோவில் சுற்றி ரொம்ப ஓட்டு கேட்டோம், எல்லா இடத்துலையும் போயிட்டு. நான் விழுப்புரம்ண்ணா, விழுப்புரத்துலேருந்து வந்துட்டு இருக்கேண்ணா. ஆமாண்ணா, எல்லா படமே பார்த்துருக்கேண்ணே. இப்போ சாப்பிட்ற பிஸியில் இருக்கிறதுனால ஒன்றுமே பேச முடியல. ஆமாண்ணா, இது இன்னும் நடக்குண்ணா, இனிமேல் நடந்துகிட்டே தானே இருக்கும். இது வந்து குறையவே குறையாது. அப்போலேருந்தே செஞ்சுட்டு இருக்கிறாரு, அப்புறம் இதை விட்டு விட முடியுமாண்ணா? எல்லாம் நடிச்சா எல்லாம் பார்க்கத்தான் செய்வாங்க. அது இவர் அளவுக்கு வருமா? எதா இருந்தாலும் சொல்லுங்க, எதுவுமே வராது. நல்லபடியாக நடிச்சா நல்லது தானே. புரியல, எனக்கு அம்மா ஞாபகம் தான் இருந்துச்சு. ஆமாண்ணா. நாங்க திருப்பத்தூர். நிறைய படம் பாத்துக்கிறோம், எதுன்னு தெரியல, சொல்ல வரல டக்குன்னு. சூப்பரா இருக்குது. எனக்கு எதோ சொல்ல வரலன்னா, அவருனாக்க ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஆனா படம் சொல்றதுக்கெல்லாம் வர்றது இல்லைங்க. அவருனா ரொம்ப பிடிக்கும். எல்லா படமும் பார்ப்போம். தெரியலங்களா? சரிங்க. வந்திருக்கோம் வேலூர்ல இருந்து வரோம். சரி பார்க்கலான்னு வந்தோம். இன்னும் ஒரு உறுப்பினர் கார்டு தராங்களாமே. சொன்னாங்க, அது வாங்கிக்க சொல்லி. பார்த்துருக்குறோம். எல்லா படமும் பிடிக்கும் எங்களுக்கு. எங்க அண்ணா அவரு எங்களுக்கு அண்ணன் தம்பி இல்லை, அதனால அவர் தான் அண்ணன் எங்களுக்கு. அவங்க அண்ணி சொல்லிட்டே வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குங்க. சொக்கத்தங்க முதல்ல ஒன்னு நினைச்ச பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு படம் கேப்டன் பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும். எல்லா படமும் பிடிக்கும். இப்போ ரொம்ப ஃபீல் பண்றோம். அப்புறம் அந்த இந்த பாட்டு தொட்டு வச்ச தங்க குடம், அந்த பாட்டு வந்தாவே எங்களுக்கு தானே அழுக வருது கண்ணுல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ண, 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களால இங்க வந்து பார்க்க முடிஞ்சது. ஆமா, அவரு நாங்க வேலூர்ல இருந்து வந்திருக்கிறோம். அவர் எனக்கு வந்து ரொம்ப அண்ணன். எங்களுக்கு அண்ணன் கிடையாது, எங்களுக்கு அண்ணன் 7 பேருக்கு அவர் அண்ணன். அவர் தாய் மாமனா நாங்க நினைச்சுருக்கிறோம், அண்ணனா நினைச்சிருக்கிறோம். சொல்லுங்க. நிறைய பாத்துருக்குறாங்க. ஆமா, நாங்க 2 பேர் இருப்போங்க. லட்சுமி சரஸ்வதி எல்லா படத்துலயும் நாங்க பாத்துருக்கோம். சின்ன ரொம்ப ரொம்ப அழுதுட்டேன் நானு.
அவர் கேள்விப்பட்ட உடனே ரொம்ப அழுதுட்டேன், நெகிழ்ச்சி ஆயிட்டு. பையன் படைத்தலைவன் ஒரு படம் பண்றாப்ல, எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க பையன்? அவங்க அப்பா மாதிரி அதுக்கு மேல உயரணும் அவரு. பாக்குறோம் இல்லைங்களா, நல்லா இருக்கு. ஆமா, ஜி தமிழ் அவர் வந்து ஓதி பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா மாதிரியே தானம் பண்றாரு, அதுதான் ரொம்ப இது. அவர் எங்களுக்கு அண்ணன். நாங்க வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில இருந்து வரோம், பொதுட்டூர்பேட்டை வில்லேஜ். நாங்களும் சாரோட கட்சியில தான் இருக்கோம். நாங்க ரொம்ப நாளா மேடமை பார்க்கணும் பார்த்துட்டு இருக்கோம். சாரோட சன்னோட பேரை தான் எங்க பையனுக்கு வச்சிருக்கோம், விஜய் பிரபாகரன். நிறைய பார்ப்போம். அவரோட வானத்தை போல படம் எத்தனை தடவை போட்டாலும் இன்னமும் ஃபேமிலியோட பார்ப்போம் நாங்க. எங்க வீட்டுல என் பசங்க உட்பட எல்லாருமே அவரோட ஃபேன்ஸ். எங்க சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க சின்ன பொண்ணு மதுமிதாவுக்கு சார் படம்னா ரொம்ப பிடிக்கும். மூவி பண்ணிருப்பாரோ இல்லையோ, கண்டிப்பா நல்லது செஞ்சிருப்பாரு. ஆமா, அவர்னால சினிமா ஃபீல்டுக்கு வந்தவங்க விட ஃபார்மர் விவசாயிங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தெரிஞ்சது வந்து 25%, தெரியாதது 75% இருக்கு. அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. எங்க ஃபேமிலியில சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் அவங்க சன்னு சாருக்கு மேல வரணும். திருப்பூர்ல இருந்து வர்றாங்க. படம் பார்க்குங்க சார். படம் வந்து எல்லா படம் பார்ப்போங்க. ஆமாங்க சார், இருந்திருப்பாங்க. நல்லா இதாக இருக்கு. நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து வரோம் சார். நான் மாவட்ட நெசவாளர் துணை செயலாளராக இருக்கேன். நான் கேப்டனோட உயிர், எனக்கு கேப்டன் தான். கேப்டன் பையனோட படம் இப்போ வர வேண்டியது படம் தள்ளி போகுது, நிறைய பிரச்சனை வருவாங்க. என்ன காரணம்? அது அந்த இதுன்னு தெரியல சார். பட் கூடிய சீக்கிரம் அது ரிலீஸ் ஆகணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் 23 வந்துடும் ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்கணும்னு பார்த்தேன், பட் பார்க்க முடியல. இப்போ அவர் ஊர் வேற வந்து ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு, ரமணா 2 வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனை வச்சு யாருக்கு முருகதாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பட் பண்ணால் நல்லா தான் இருக்கும் சார். அதை விட பெட்டராக ஆகும் அந்த ஃபிலிம். கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் சார். இது நல்ல டேஸ்டிக்காக சாப்பிட்றதில்ல சார். கேப்டன் கொடுத்த மாதிரி சாப்பிட்றோம், அவர் நினச்சிட்டு சாப்பிட்றோம். நான் திருப்பூர்லேருந்து வரேங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சா பிடிச்சி நான் அவருடைய இதாக தான் இருக்கேன். 2012 இவருக்கு வேண்டி உயிரிட்ட வைங்க ஒரு 3 பேர், அதில் நானும் ஒருத்தர். அதில் நான் தப்பிச்சுவேன். இன்றைக்கி எனக்கு 50வது பிறந்த நாள். நான் இறந்தப்போ என்னால் வர முடியல சூழ்நிலை. இன்றைக்கி நான் வந்திருக்கேன். அதை நான் வரவே கூடாதுன்னு நினச்சேன். ஒரு 10 இந்த இது பார்க்கவே முடியாது என்ன சூழ்நிலை. அதையும் மீறி நான் வந்திருக்கிறேன், ஃபேமிலியோட வந்திருக்கேன். அவர் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு. சாப்பாட்டை தாண்டி அவர் நிறைய செஞ்சிருக்காரு. அது சாப்பாட்டை தாண்டி நிறைய, அது சொல்லவே முடியாது. யார் என்னன்னே தெரியாத மேலே ஒருத்தர் அன்பு வைக்கிறது, அதுக்கு அளவே கிடையாது. சாப்பாட்டை விட மேலே. தூத்துக்குடி மாவட்டம். கேப்டனை வந்து பார்த்துட்டு போகணும்னு சொல்லி வந்தேன். சாமி கும்பிட்டு படைத்தலைவர் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது தள்ளி போகுது, நிறைய சொல்ல போகிறாங்க. என்ன காரணம் என்ன தெரியல. ஆமா ஆமா எதிர்பார்க்கிறோம். ரமணா 2 அப்படின்னு ஒண்ணு எடுக்கிறேன்னு சொல்லி அது வந்து யாருக்குமே கிடைக்காது. அது அவருக்கே பையனுக்கே கிடைக்கும். அது வரவேற்கிறோம்ல. ரமணா 1ன்னு வந்தப்பே அரசியல புரட்டி போட்டு. ஆமா, புரட்டி போட்டு 2 வந்தா கொஞ்சம் பெருசி போடத்தான் செய்யும். வர வச்சிருவோம் சார். எதிர்பார்க்குறீங்க படம்? ஆமா, கண்டிப்பான முறையில வரணும். தெற்கு மாவட்டம் மணிகண்ட ஒன்றியம். இன்னைக்கு அன்னதானம் நாங்கள் போடுறோம். திருச்சி தெற்கு மாவட்டத்துலேருந்து, திருச்சியிலேருந்து ஒரு 60 பேர் வந்திருக்கோம் அன்னதானம் வழங்குறதுக்காக.
அன்னதானம் வழங்கிட்டு அந்நியரை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா படைத்தலைவர் வர வேண்டியது. ஆமா, தள்ளி அவங்களே இப்போ ஆடியோ லான்ச்ல என்ன சொன்னாங்கன்னா பல பிரச்சனைகளை தாண்டி கொண்டு வர என்ன இது கேப்டன் அது சொல்லுங்க. இது கேப்டன் இருந்தாங்கன்னா கேப்டனோட பையன் படம் வந்து அப்படி வந்து மாசா இருந்திருக்கும். கேப்டன் சார் இல்லாதனால இந்த சினி ஃபீல்டில் இந்த மாதிரி ஒதுக்குறாங்க. இதை நடிகர் சங்க தலைவர் விஷால் வந்து அதுக்கு தகுந்த ரீசன் எடுத்து உடனே ரிலீஸ் பண்ணால் மக்களுக்கு எங்க ரசிகர்களுக்கு ஊக்கமா இருக்கு. மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் கேப்டன் அவரோட வாரிசுக்கு இன்னைக்கு ஒத்துழைப்பு தர நடிகர் சங்கம் மறுக்குது. இது நடிகர் சங்கத்தை நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா நடிகர் சங்கம் ரொம்ப கடல்ல இருந்துச்சு. கேப்டன் நடிகர் சங்க தலைவராகி கடல்ல இருந்து அடைச்சு மீண்டும் டெபாசிட் பண்ணி 1.5 கோடி வரைக்கும் டெபாசிட் பண்ணி வச்சுதான் போயிருந்தாரு. இன்னைக்கு அந்த நடிகர் சங்கம் விஜயா இருக்கட்டும், அஜிதா இருக்கட்டும், ரஜினி, கமல் யாரா இருக்கட்டும், நடிகர் சங்க விசாலா இருக்கட்டும், நாசரா இருக்கட்டும், கேப்டன் இல்லாம யாருமே கிடையாது. இன்னைக்கு நடிகர் சங்கம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேப்டன் பெயரை சூட்டணும். அது தேசிய முற்போக்கு திராவிட எங்களோட தாழ்மையான கருத்து. கேப்டனோட பையன் சண்முக பண்ண ரிலீஸுக்கு அவங்க நடிகர் சங்கம் முன் வரணும், பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். கண்டிப்பா எங்க லட்சக்கணக்கான கேப்டனோட லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அத மூலம் எதிர்கொண்டு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அவங்களோட தலைவோட கண்டிப்பா நாங்க சாதிப்போம். கேப்டனுக்காக என்றும் உயிரையும் கொடுப்போம். தேசிய முற்போக்கு திருச்சி தெற்கு மாவட்டம் மணிகண்ட வடக்கு ஒன்றியம்.